அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, இல்ல ஆரம்பம் செஞ்சு நல்லா கொண்டு போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு உண்மை விவரத்தை தான் சொல்ல போறேன். உண்மை விவரங்கிறத தாண்டி உண்மை சம்பவம். இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அவர் ஒரு பிசினஸ் கொரோனா காலகட்டத்துல தான் ஆரம்பம் பண்ணாரு. அத ஆரம்பம் பண்ணிட்டு, அத சோசியல் மீடியாவுல கொண்டு போனாரு. அந்த அளவுக்கு அது பெருசா அவருக்கு ரீச் குடுக்கலைங்கிற பட்சத்துல அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, காமர்ஸ்க்குள்ள போனாரு. காமர்ஸ்க்குள்ள போய் அதுல நல்ல ஒரு வருமானத்த அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரோட பிசினஸ் அந்த காலகட்டத்துல வேற யாருமே எடுத்து செய்யல காமர்ஸ்க்குள்ள. அவருதான் நல்லா நிறைய பொருட்கள், நிறைய வெரைட்டி வகைகளை நிறைய உள்ள அறிமுகப்படுத்தினாரு. அதே மாதிரி மார்க்கெட் விலையை கம்பேர் பண்ணல விலை ரொம்ப ரொம்ப குறைவாகவும் கொடுத்தாரு. அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கல நிறைய வெரைட்டி, நிறைய வகைகள், நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே குடுக்கையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு லாபம் கிடைச்சது. தொடர்ந்து அவருக்கான ஆர்டர்ஸ் அதிகமா கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு டோட்டலா சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒண்ணையுமே மறந்துட்டாரு. மறந்துட்டாருன்னா அதுல இருந்து டோட்டலாவே வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்துட்டு முழுக்க முழுக்க காமர்ஸுக்குள்ள மட்டும் பொதுவான தளத்துல மட்டும்தான் அவரு கவனம் செலுத்தி அதுக்காக மட்டும்தான் தன்னோட உழைப்பு அளவுக்கு அதிகமா போட்டாரு. முதலீடுகளையும் அதிகமா போட்டாரு. எந்த அளவுக்கு முதலீடு போட்டாரோ அந்த அளவுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 போட்டிருக்காருன்னா, அடுத்த ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு 10, 15 நாள்லயோ அந்த 1,00,000 இன்னொரு 1,00,000 லாபமாவே எடுத்தாரு. அந்த அளவுக்கு நல்லா வந்தாரு. அஹ் கோயம்புத்தூர்லயே சொந்தமா ஒரு சின்ன அளவுல ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டுற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டாரு. இது எல்லாமே பிசினஸ் மூலமா தான் அவர் நடத்தினாரு. பிசினஸ்ல இருந்து வந்த லாபத்தை வச்சு ஒரு சில கடன்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வெளியில வந்தாரு. வெளியில வந்துட்டு ஒரு அளவான இடத்த வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு செட்டு போட்டாரு. தன்னோட வியாபாரத்தை இன்னும் நல்லா கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல நிறைய உற்பத்திய ஆரம்பம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவரு இன்னும் என்னென்ன வகைகள்ல அதாவது நிறைய வெரைட்டிகள குடுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் போனாரு. நிஜமா நிறைய உழைப்பு அதிகமா போட்டு வித்தியாசமா தன்னுடைய பொருட்கள விற்பனைக்கு கொண்டு போனாரு. லாபம் மிக குறைவாக வச்சாரு. அதனால ஆர்டர்ஸையும் நிறைய கிடைச்சது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியாவ பொது தளத்த பயன்படுத்தாம காமர்ஸ் அதாவது சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம், அடுத்து யூடியூப், அவருக்கான தனியா ஒரு வெப்சைட் இதெல்லாமே அவரு யோசிக்கல. அதுல இருந்துதான் காமர்ஸுக்குள்ள போனாரு. ஆனா அதெல்லாம் யோசிக்காம இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்படி கொடுத்து போகையில அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக வருமானம் அதிகமாக, லாபம் அதிகமாக அவருடைய முதலீடு அதிகப்படுத்தணுங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள அவரே ஒரு உந்துதல்ல உள்ள போனாரு. முதலீடுகளுக்காக இது பண்ணிட்டு ஒரு சில கடன்கள் ஏன்னா ஆஹ் பெரிய அளவுல அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னா கடன் வாங்கணுங்கிற அந்த ஒரு இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு சில கடன்கள் பேங்க் மூலமாகவும், பர்சனல் இது மூலமாகவும், தெரிஞ்சவங்களுக்கு மூலமாகவும் வாங்கிட்டு அடுத்து கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தினாரு தன்னோட தொழில. அந்த காலகட்டத்துல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வலைத்தளத்துல இருக்கக்கூடியவங்கள் அதாவது காமர்ஸ்ல போட்டிகள் அதிகமாச்சு ஒண்ணு. அடுத்தது போட்டிகள் அதிகமாச்சுங்கிறத விட அந்த வலைத்தளத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் அதுக்கு ஈக்குவலா அதை விட விலை குறைவாக அவர் எந்தெந்த விதத்தில எல்லாம் பொருளை அறிமுகம் செஞ்சாரோ, எந்தெந்த டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுத்தாரோ அது அத்தனையும் அவங்க கொண்டு போகையில இவரோட பிசினஸ் டோட்டலா அடி வாங்குச்சு. இவர் எப்ப அடி வாங்கினார்னா அளவுக்கு அதிகமான முதலீடு போட்டு கரெக்டா கடன் வாங்கி லாக் ஆன சமயத்துல இந்த ஒரு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10, 15 நாளுக்கு அப்புறம் 1 மாசம், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கான ஆர்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறத விட நட்டத்தை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்துலதான் அவர் அதுக்கப்புறம் திரும்ப யோசிச்சாரு. நானும் இந்த சோசியல் மீடியாவையும் யூஸ் பண்ணிட்டு இதையும் யூஸ் பண்ணியிருந்தா இப்போ ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சாரு. அதோட இப்ப மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தன்னோட பயணத்தை சோசியல் மீடியாவில ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யூடியூப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவரு ஆரம்பம் பண்ணியிருக்காரு.
இது என்னடா ஒரு பொதுவான ஒரு கதைய சொல்லப் போறேன், இல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது கதை அப்படின்னு நான் எடுத்துக்கல. இது ஒரு உண்மை சம்பவம். அதுவும் எனக்கு நெருங்கப்பட்ட ஒரு நண்பர் பாதிக்கப்பட்ட ஒரு விவரத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல இருந்து நீங்களாகட்டும், நானாகட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பம் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் சின்ன அளவுலயே நம்ம கொண்டு போலாம். அதிகமான கடன் கொண்டு போகக்கூடாது. 1. அடுத்தது பொதுவான ஒரு தளத்த மட்டும் நம்பி இருக்காம, நமக்கான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதுலயும் நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுக்கான, உங்க கம்பெனிக்கான அந்த பெயர்ல Instagram ஆகட்டும், YouTube ஆகட்டும், இல்ல வேற எந்த இதுல எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்கிக் கொள்ள முடியுமோ, அந்த மாரி இடங்கள்ல சோசியல் மீடியாவ தவறாம பயன்படுத்துங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஆரம்பம் பண்ணி அத பெரிய அளவுல கொண்டு போகணும்னா, அது எவ்வளவோ சிரமங்கள தாண்டி தான் நீங்க வெளில வரணும். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம செலவே பண்ணாம, அளவுக்கு அதிகமான செலவுகள்ங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லாம, நம்மளோட பொருள் தரமா இருக்கு, தயாரிப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா, எளிமையான ஒரு வேலையா இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. YouTube மூலமா எத்தன தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்காங்கங்கிறத நீங்களே கண்கூட பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பம் பண்றீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வலைத்தளத்த உருவாக்கிக்கங்க. ஆரம்பத்துல இருந்தே கொண்டு போங்க அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்குங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா, அந்த பணத்துல இருந்து மாசத்துக்கு ஒரு மினிமம் லாபத்துல இருந்து எவ்வளவு வருதோ, அந்த லாபத்துல இருந்து மினிமம் ஒரு 10ல இருந்து 20% பிசினஸோட அடுத்த அதாவது வெற்றிக்காகவோ, இல்ல அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்காகவோ, அந்த ஒரு தொகைய உங்களுக்கு ஒரு டெபாசிட் மாரியோ, இல்ல ஆர்டி மாரியோ, ஒரு சிப் மாரியோ, பிசினஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி நீங்க கொண்டு வாங்க. அப்ப அது ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. ஒரு ரூ. 50,000 தேவைப்படுதுனாலும் கூட, அது ஒரு ரூ. 1,00,000 தேவைப்படுதுனாலும், அந்த அவசர காலகட்டத்துல ரூ. 10,000 தேவைப்படுதுனா கூட அது பெரிய தொகையா தான் நமக்கு இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாரி ஒரு சேமிப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். பொதுவா நம்மளோட தனிப்பட்ட குடும்பத்துக்காகவும், தனிப்பட்ட சேமிப்பையும் இப்ப யாரும் சரியா கவனம் செலுத்துறது இல்ல. ஆனா தொழில்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாரி தொழில அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தொழிலுக்கான சேமிப்புங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி தொழில் எல்லாத்துக்கும் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் நம்பி இருக்காம, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள பல்வேறு விதமாக நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு போறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கணும். அதுதான் நமக்கான வெற்றிக்கான வழி. நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அத பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்த உருவாக்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.